பேரும் போட்டு அடிப்பான். அதுவும் சும்மா இல்லை, 8 மணி நேரம் விட மாட்டான். 8 மணி நேரம் அடிப்பீங்களா? ஆமாம், விடிய வைக்கணும்னு. அப்படி ஒரு மாத்திரை வரவே இல்லை இன்னும். இன்றைக்கு அப்படி இல்லை. நம்ம ஊரில் இங்கே பாருங்க, அந்த பிள்ளையார் கொடுத்தது பெருசு பெருசா எப்படி இருக்கு. பிள்ளையார் கொடுத்ததா? இதை பார்த்துக்கிட்டு அடிச்சியா? ஏய், இது இப்போ அங்கங்கே தான் இருக்கேன். இன்னொரு அரை மணி நேரம் செட்டு வாரம் எடுத்து பேக்கில் வச்சிருவேன். ஏங்க, நாங்கள் உங்கள் பேக்கை கிழிக்காமல் விட மாட்டேன். பேக்கை கிழிப்பியா? பேக்கில் உண்டு வைப்பியா? அவனாடாடி உண்மையில உங்களை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? ஏன்? தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கே தமிழ்லாம் தெரியல. நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எவ்வளோ அழகா தமிழ் பேசுறீங்க, தமிழில் பாட்டு பாருங்க. லூசு. ஏன்? யார் வெளிநாடு? நீங்கள் தான். லோக்கல் தான். ஏன் பொய் சொல்றீங்க? எந்த நாடு? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? டூர் வந்திருக்கீங்களா? சுற்றி பார்த்துட்டீங்களா? எப்போ போறீங்க? ஏய், என்ன பேச வரையா? புஞ்சுவாமா. நான் காரைக்குடி செட்டிநாட்டுக்காரப்பில்ல. நம்ம ஊரில் ஏதுங்க இந்த கலரில் பெண்கள்? அட சத்தியமா, எங்கள் அம்மா சத்தியமா நான் காரைக்குடி. பொய் சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். ஏங்க, நீங்கள்லாம் என்ன சாப்பிட்றீங்க? பீயை திங்கிறேன். வேணுமா? எடுத்து வந்தாரேன் டிஃபன் பாக்ஸில். ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா? முகரக்கட்டையை பாரு. எல்லாரும் திங்கிறத நானும் தின்னு தொலைக்கிறேன். அதையே அவளை கடுப்பா சொல்றிய? அப்புறம் நீ ஏட்டிக்கு போட்டி பேசினா அப்புறம் எரிச்ச வராமல் பார்த்தோம். கோவத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க, உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க? செய்வனை செஞ்சு. எந்த ஊரில் போய்? மூணாரில். எவ்வளோ வாங்குறாங்க? 3000. ஏய், கல்யாணம் செஞ்சு தான் பெத்தாங்க. அதையே இப்படி வெடுக்குன்னு பேசுறிய? அப்புறம் நீ கடுக்கு புடுக்குன்னு பேச, அப்புறம் நான் வெடுக்கு தான் பேசுவேன். கோவத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க, இந்த ஜாக்கெட்டு தச்சு மாட்டினாங்களா இல்லை மாட்டிட்டு அப்புறம் தச்சாங்களா? தைச்சவே மாட்டிக்கிட்டேன். மாட்டாமல் விடுவானா? ஏன் இப்படி கோவமாகவே பேசுறிய? நீ எப்போ பாரு எகனக்கு மோனையாக பேசுனா அப்புறம் எனக்கு கடுப்பு மயிர் வராமல் அப்புறம் என்ன ஒன்று? கோவத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க, தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கே. ஆள் அந்த கலர் இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறதுன்னு தெரியும். சடன்னு உங்கள்கிட்ட பேசினா அடிப்பிய போல. உண்மையிலே உங்களை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏங்க, என்ன நானும் எத்தனையோ பெண்கள்லாம் பார்த்துருக்கேன். அது தெரியும், நீ கொள்ள பொம்பளை பார்த்துருக்கேன்னு. ஏண்டி, நான் என்ன அவசாரிப்பேலா? ஐயோ, இப்படி ரோட்டில் போயில வரல பார்க்குறேன். எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இன்றைக்கு தான் இந்த மங்கள நாட்டில் தான் இந்த மேடையில் தான் இப்போத்தான் இப்படி பார்க்குறேன். எப்படி? நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பொம்பளைய. எனக்கு தெரியும், நீ என்னை 5 மாடிக்கு தூக்கும் போதே அங்கேருந்து கீழே தள்ள போறேன்னு. உனக்குன்னா உலக அனுபவம் பத்தல தர. அதை சொல்லி கொடுங்க. ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டான்னா இருக்கு. இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சே. அப்போ ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சிகளும் அதிகமாக இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போகிறேன். விடியறதுக்குள்ளே எடுத்துட மாட்டேன். விடியறதுக்குள்ளேன்னா ஒன்றா பல்ல கடிச்சு பிடுங்குவியோ? அவ்வளவா இருக்கு. யாரு நல்ல மரியாதையில் உனக்கு பாமிச்சு. ஆக மொத்தம் ஒரு விஷயம், உங்களை எவன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் அவன் கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதான். சாகட்டும், செய்ய முடியாதுன்னு ஐயா என்ன மைத்துக்கு வரையாம செருப்பை கொண்டு அடிக்காம கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் புடிய புடியும் நைக்க புடியும் முண்டப்பையில் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன். நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசை வாசம் இருக்காதா? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன். அமிர்தாப்பா, நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியவும் சொல்ல முடியாமல். இது வெளியில் சொல்கிற விஷயமா? தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி என் தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. ஐயோ பாவம். இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் மேலே ஒரு சும்மா இருந்துக்க. ஆத்தாடி, தெரியாமல் பேசிவிட்டேன்டி. என்னடி இப்படி கோவம் வருது? இருந்தாப்புல இருக்க உள்ளபடியே உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. தெரியுதா? ஆமாங்க, உங்கள் மனசுக்குள்ள இவ்வளோ வேதனையை வச்சுக்கிட்டு தான் மேடையில் வந்து சிரிச்சு பேசுறீங்களா? அப்படி நடிப்பா. ஆமா கோபால், ஆமா. நம்ப முடியலையே. நம்பித்தான் ஆகணும் கோபாலு. உள்ள அழுகிறேன், வெளியே சிறைக்கு. என்னடி சிறைக்கிறேன்? நாடக உலக செவாலியன்னா எப்படி வேணாலும் பாடுவியா? உள்ளபடியே உன்னை நினைச்சா மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன?
உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உம்மேலே ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு முடக்குன்னு அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்கு வைக்கும். விளக்க எங்கடி ஓடி வைக்கிற? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். உள்ளபடியே உனக்கு கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அம்மன் கோவிலில் இருக்க அந்த தெய்வம் இருக்குல்ல, சிலை. நல்ல வேலை பிள்ளையார் இல்லை அம்மன் கோவில் தான் நான் சொல்கிறேன். அந்த தெய்வமே இறங்கி வந்து நின்ன மாதிரி இருக்கு உங்களை பார்க்கையில். இருந்து என்ன பண்ண? ஆனால் இவ்வளவு இந்த திறமைகளை கொடுத்த ஆண்டு மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டத்தை வச்சிருக்கானே. வச்சுட்டானே. ஒரு பூவாக இருக்கட்டும், பொட்டாக இருக்கட்டும், புடவையாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், நட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் வாங்கி கொடுக்கலாம்? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி கூட வாங்கி கொடுக்கலாம். யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இல்லறம்ங்கிற ஒரு சுகத்தை பொண்டாட்டிக்கு யாரு கொடுக்க முடியும்? அது அந்த புருஷன் தான் கொடுக்கணும். இவன் என்ன சொல்கிறேன்? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாங்கிறேன். நானும் கேட்டவள். இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? அதான் நானும் கேட்குறேன். ஒரு வாரிசை யாரால உருவாக்க முடியும்? அந்த வெண்ணெய் தான் கொடுக்கணும். எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி. இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? பெத்த வீட்டில் இருந்துற பருவத்தில் பயிர் செய்யணும். அதான் ஒரு மயிரும் செய்யலைங்க, அப்புறம் பயிர் செய்ய போய் உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுங்க. நீ அதை புரிஞ்சுக்கிட்டே எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? நாளைக்கு. ஏய் சரி சரி, உங்கள் கஷ்டம் உள்ளபடி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. காரணம் நானும் அக்கா அங்கச்சியோட கூட பிறந்தவன். அதனால தான் உனக்கு அந்த உண்மைங்க. ஒரு பொண்ணோட வேதனை எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குது, உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரி அழுகாதீங்க. ஒரு விஷயம்ங்க. என்ன? ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க. காது அரிக்குதுன்னு வைங்க. கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது காதுக்கு. ஒரு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க. மூக்கு இப்படி விரலை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா அங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கூட கோழி இறகு வச்சு சொரியலாம், ஒரு மூக்கு அரிச்சா விரலை வச்சு கூட சொரியலாமுங்க. உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா அங்கச்சியோட. நீ மூடுப்பா, நீ அக்கா தங்கச்சியோட பிறந்தது போதும். பேச்சப்பாரு, பழமைப்பாரு. நான் கூட ஏதோ பரிதாபப்பட்டு சொல்லலான்னு பக்கம் நக்கல் மொழி பண்ணுறேன். பற்றியெல்லாம் காது அரைச்சா கோழி இறகு விட்டு குடையவா, மூக்கு அரைச்சா விரலை வச்சு சொரியவா. அப்போ இது பழைய கட்டை விளக்கமாற இடத்துல வந்து நல்ல நெருப்பில் வாட்டிக்கிட்டு அடிக்கிறேன். சட்டார் இங்கே வாங்க. கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நல்லா அறிவாக பேசுகிறீங்க. இவ்வளவு அழகாக இருக்கீங்க, என்ன தைரியத்தில் தனியாக வந்தீங்க? தனியாக ஒன்றும் வரல, எங்கள் குரூப்போட தான் வந்தேன். குரூப்புனா ஒருத்தரையும் காணும் கூட. போர்த்தி வந்தால அம்மா ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க யாரு? அவள் என் தோழி. தோழினா எப்போ இருந்து தோழி? சின்ன வயசாக நாங்கள் ரெண்டு பேரும் முட்டை குண்டியாக இருந்த காலத்துலேருந்து. சிறு வயசுல இருந்தா? பிறந்ததுலேருந்து பிரியவே மாட்டான். போடி. சாப்பிட போனா ஒரு தட்டில் தான் சாப்பிடுவோம். குளிக்க போனா ஒரு பாத்ரூமில் தான் முட்டை குண்டியாக குளிப்போம். பள்ளிக்கூடம் போனா ஒரு வயலில் தான் புத்தகம் கொண்டு வரும். ராத்திரிக்கு தூங்கையில் ஒரு வாயில தான். அவ்வளோ ஒற்றுமையா? இவ்வளோ நாள் ஒற்றுமையாக இருந்திருப்பேன். இனிமேல் தான் உங்களுக்குள்ள பிரிவுன்னு வந்துடும். நல்ல வார்த்தை சொல்றியா இல்லையா? அதுக்கு இல்லடி, நீனும் பருவம் அடைஞ்சிட்ட. ஆமாம், அந்த பக்குவத்துக்கு வந்துட்டிய. அந்த பொண்ணு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. அதுக்கு நாளைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கையில நீங்கள் ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய, அவ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. ஏன்? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு என்னடி ஐடியா? நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு புருஷனை கட்டுவோம். ஒரு புருஷனுக்கு ரெண்டு பேர் வாக்கப்பட போறீங்களா? ஒரு வீட்டிலே இருப்போம். ஓடி அறிவட்டவளை. இப்போ இவ்வளவு ஒரு இதாக இருக்கீங்க, இணைப்பா, ஒருத்தருக்கு ஒரு உயிரா. வட்டி சோத்தை விட்டு கொடுப்பா. வாழ்க்கையை எந்த பொண்ணாச்சும் விட்டு கொடுக்குமா? சக்காலத்தி சண்டை வரும். வராது. ஏன் வராது? நாங்கள் அதுக்கு ஒரு ஐடியா வச்சோம். அதுக்கு என்னடி ஐடியா? வாரத்தில் எத்தனை நாள்? வாரத்துக்கு 7 நாள். 3 நாள் அவ கூட படுத்திருப்பார். சரி. 3 நாள் என் கூட படுத்திருப்பார். சரி. இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பேன். ஏன் போய் ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி கிடக்குறேன்? அப்புறம் அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி ஆகணுமா வேண்டாமா? இப்போ இதே வேலை மனுஷராக இருந்தானா அப்புறம் கரண்ட காலத்துக்கு ஜாக வேண்டியதான். நான் சொல்கிறேன், இதே வெளியே 3 பேர் இருந்தீங்கன்னா சோட்டுக்கு என்ன பண்ணுறது? அது கவலை இல்லை. அந்த 3 நாள் அவ கூட படுத்திருக்கையில் நான் வேலைக்கு போயிடுவேன். சரி. என் கூட அவன் 3 நாள் படுத்திருக்கையில் அவன் வேலைக்கு போயிடுவான். அப்போ நீங்கள் 2 வந்து வேலைக்கு போவீங்க? அவனுக்கு வேற வேலை கிடையாது. திங்க ஏண்டி முண்டை அது பொலிகால மாதிரி வளர்க்குறான். சரி. என்னைக்கு அது முடியாமல் போது அது காய அடித்து கடமாட்டில் கொண்டு சேர்த்துருவான். எனக்கு என்னன்னா, எப்படி இது ஒரு டேஸ்ட்டு இல்லை, இங்கிட்டு பார்த்துட்டு அங்கிட்டு பார்க்கல சுத்தமாக பொசுக்குன்னு இருக்கும். உன் கற்பனையில் தீய வச்சு கொளுத்தது உனக்கு கேட்டாங்களா? கூட கிடைப்பாரு.